Welcome to this video. In this video, we're going to see about the Git install and GitHub setup. Gitன்றது just a version control. ஓகேவா? ஸோ, நம்மளோட கோட நம்மளோட சிஸ்டம்ல இருந்து கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ரெபாசிட்டரியில சேவ் பண்றதுக்கு நம்மள ஹெல்ப் பண்ற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். டு ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ஆர் சேஞ்சஸ். ஸோ, நம்ம யூஸ் பண்ண போற ரெபாசிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா GitHub. ஓகே. GitHub அண்ட் பிட்பக்கெட் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம GitHub சூஸ் பண்ண போறோம். GitHubல நம்மளோட கோட எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம Gitன்ற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல யூஸ் பண்ண போறோம். அந்த Gitஓட நெறைய கமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கோட அங்க புஷ் பண்ணறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் git add, git commit, git push, git pull, git clone அந்த மாதிரி நெறைய கமெண்ட்ஸ் Gitல தான் Git மூலியமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. டைரக்ட்டாவும் நம்மளால ஒரு ஃபைல GitHubக்கு போய் GitHubல அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாம, நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம Git யூஸ் பண்ணி நம்மளோட கோட டோட்டலா புஷ் பண்ண முடியும். அந்த ரெபாசிட்டரிக்கு. ஸோ, அத பத்தின ஒரு டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். Gitஅ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் Chromeக்கு போயிட்டு Git. வெறும் Git. GitHub கிடையாது. Git. ஓகே. Git அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு போய்க்கோங்க. இதுல டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோன்னு இருக்கும்ல, அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி, உங்க சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன பொறுத்து என்ன பிட்டோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கம்ப்யூட்டர் 64 பிட். அத சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்ல இது ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடும். டோட்டலி. டவுன்லோட் பண்ண அந்த லொகேஷன எடுங்க. ஓகே. தென் இத டபுள் டாப் பண்ணி சிஸ்டம்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அலோவன்ஸ் கேக்கும். அதுக்கு எஸ் குடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் குடுங்க. இதுல டெஸ்க்டாப்ல உங்களுக்கு ஐகான் வேணுமான்னு கேக்குது. நோ நீட். அண்ட் தென் இந்த எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் குடுத்துருங்க டோட்டலா. ஃபைனலி இன்ஸ்டாலிங். ஓகே. வித்தின் அ ஃபியூ மொமெண்ட்ஸ்ல இந்த பர்ட்டிகுலர் டோட்டல் கிட் நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிடும். அட் லாஸ்ட் ஃபினிஷ்ன்னு வரும். ஃபினிஷ் குடுத்துக்கோங்க டோட்டலி. தென் க்ளோஸ் திஸ் எக்ஸ்ப்ளோரர். இப்போ கிட்னா என்னன்னு பார்க்கணும். கிட்ன்றது அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமோ அந்த மாதிரி கிடையாது. கிட் ஜஸ்ட் a வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா GitHub, Bitbucket அந்த மாதிரி நெறைய இடங்கள் இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் இடத்துலலாம் நம்ம கோட போய் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரா நம்ம யூஸ் பண்றது தான் Git. ஓகே. Gitன்றது நம்ப ஸ்டோர் பண்ற ரெபாசிட்டரி கிடையாது. ஜஸ்ட் a வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது மூலியமா அது நடக்குது. ஓகே. இப்ப நம்ம ஒரு சேஞ்சஸ் நம்மளோட பிளேஸ்ல நம்ம பண்றோம். ஓகே. நம்மளோட கோடிங் நம்ம பண்றோம்னா, நம்ம கோடிங்க நம்ம GitHubலயோ, இல்ல Bitbucketலயோ நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு இன்டர்மீடியேட்டர் தான் அந்த Git. Git இஸ் ஜஸ்ட் a வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ற சேஞ்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி, அது நம்மள அந்த GitHubன்ற ரெபாசிட்டரிக்கு நம்மளோட விஷயங்கள கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப். Chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. Chromeல இப்ப சர்ச் பண்ண போறது GitHub. நம்ம GitHub தான் சூஸ் பண்ண போறோம். GitHubக்கு போயிட்டு ஒரு அக்கவுண்ட்ட சைன் அப் பண்ணணும். இங்க நம்மளோட மெயில் அட்ரஸ். பாஸ்வேர்ட். எந்த பாஸ்வேர்ட் வேணா குடுக்கலாம். கன்டின்யூ. யூசர் நேம் யூனிக்கா இருக்கணும். Continue. The name should only contain alphanumeric words, which means letter plus words தான் இருக்கணும்.
ஓகே. ஸோ, நோ. எனக்கு மெயில் வர தேவையில்ல. வெரிஃபை. மேட்ச். யாஹ்! இந்த பர்ட்டிகுலர் கையும், இந்த அனிமலும் ஒரே லொகேஷன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா மாதிரி. எஸ், வெரிஃபை. கிரியேட் அக்கவுண்ட். இந்த கோட வந்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க இமெயிலுக்கு வர கோட். தென் உங்கள பத்தின விஷயங்கள். ஜஸ்ட் மீ, டீச்சர், கொலாபரேட் கோடிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டிக்காக. கன்டின்யூ ஃபார் ஃப்ரீ. ஓகே. வித்தின் அ ஃபியூ மொமெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு GitHub டேஷ்போர்ட் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு செட் ஆயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல தான் நம்ம கோடிங்க வந்துட்டு சேவ் பண்ண போறோம். அதோட இன்டர்மீடியேட்டர் தான் Git நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே. இதுல நம்ம டைரக்ட்டாவும் நம்ம வந்துட்டு கோடிங்க வந்துட்டு குடுக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ப இங்க ஆட் பண்ணணும்னா, டைரக்ட்டாவும் ஆட் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லன்னா, எப்படி அந்த Gitஅ யூஸ் பண்ணி நம்ம இந்த GitHubஓடையும், நம்ம சிஸ்டமோடையும் கம்யூனிகேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே. யாஹ்! வெல்கம் கைஸ். ஸோ GitHubக்கு வந்துட்டு நம்ம டைரக்ட்டா போயிடலாம். GitHubல கிரியேட் ரெபாசிட்டரின்னு இருக்குல்ல, கிரியேட் ரெபாசிட்டரிய வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்நாக் பார் ஆப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் இருந்தா, டெமோ ஆப் அந்த மாதிரி. ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்க குடுக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல். அண்ட் பப்ளிக் ஆர் பிரைவேட். பப்ளிக்கா இருந்துச்சுன்னா, உங்களோட சேஞ்சஸ் வந்துட்டு மத்தவங்களுக்கு தெரியும். அதாவது உங்க கோட மத்தவங்களால பார்க்க முடியும். ஓகே. பிரைவேட்டா இருந்துச்சுன்னா, உங்களோட கோட யாராலயும் பார்க்க முடியாது. நீங்க செக்யூரா வச்சுக்கலாம். ஓகே. தென் கிரியேட் ரெபாசிட்டரி. குடுத்தாச்சா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிட் இனிட். GitHub வந்துட்டு வெறும் கோடிங்க மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. சில பேர் வந்துட்டு அவங்களோட லிரிக்ஸ வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். போயம்ஸ வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். இமேஜஸ சேவ் பண்ணி வைக்கலாம். பிடிஎஃப்ஸ சேவ் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி ரெபாசிட்டரில நீங்க என்ன வேணா வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். யாராலயுமே வந்துட்டு எங்க இருந்து வேணா அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள எடுக்க முடியும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் கிளவுட் மாதிரி GitHub சொல்ல முடியும் நம்மளால. ஓகே. தென் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. விஎஸ் கோட்ல டெர்மினல். டெர்மினல்ல இந்த இடத்துல பிளஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கிட் பிளாஷ் வந்துட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணதுமே நம்மளுக்கு கிட் பிளாஷ் வந்துட்டு கிடைச்சிரும். ஓகே. இந்த இடத்துல கிட் இனிட் இனிஷியலைஸ் பண்றது. ஓகே. கிட் இனிட்ட வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். தென் கிட் ஆட். டாட் வச்சது எதுக்காகன்னா, இந்த டாட் வைக்கிறது மூலியமா எல்லா ஃபைல்ஸுமே நான் வந்துட்டு புஷ் பண்ண போறேன்றது அர்த்தம். ஓகே. ஸோ எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு ஆட் ஆயிடும். அட் லாஸ்ட் கிட் கமிட். கிட் கமிட் குடுக்கும்போது, டைஃபின் எம்ன்னு குடுத்து ஒரு மெசேஜ குடுக்கணும். அதாவது நம்ப யார் எந்த கமிட் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு மெசேஜ வந்துட்டு குடுக்கணும். பிகாஸ் மத்தவங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். இவங்க இதனால தான் இந்த பர்ட்டிகுலர் கோட வந்துட்டு கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட் இனிஷியல் கமிட் அந்த மாதிரி ஏதாச்சும் குடுங்க. ஸோ எல்லா ஃபைலுமே வந்துட்டு கமிட் ஆயிடுச்சு. ஓகே. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம வந்துட்டு இந்த விஷயங்கள புஷ் பண்ண போறோம். ஓகே. கமிட் ஆனது மூலியமா புஷ் ஆகுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ரெபாசிட்டரில போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தடவ ரிஃப்ரெஷ் பண்ணாலுமே வந்துட்டு யூ ஆர் ஏபிள் டூ கெட் நத்திங். ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் ரெபாசிட்டரில நம்ம புஷ் பண்ணணும்னு சொல்லி, நம்ம இந்த லிங்க்க வந்துட்டு குடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரான்ச்ச வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே. இந்த பிரான்ச், கிட் பிரான்ச் இந்த இடத்துல மெயின் பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ்னா
ஒரு பிரான்ச்லயுமே வந்துட்டு சில அப்டேட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீமா ஒர்க் பண்றோம்னா, நான் வந்துட்டு சில சேஞ்சஸ என்னோட பிரான்ச்ல வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்க பிரான்ச்ல வச்சுக்கலாம். 2த்தையுமே மெர்ஜ் பண்ணி நம்ம இன்னொரு பிரான்ச்ல வச்சுக்கலாம். அந்த மாரி பிரான்ச்சஸ் நம்மளால நெறைய கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நான் பிரான்ச்சஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ பிரான்ச் வந்துட்டு நான் மெயின்னு கிரியேட் பண்ணிட்டேன். பிரான்ச் வந்துட்டு மெயின்னு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த பர்ட்டிகுலர் ரிமோட் ஆட்ன்னு இருக்குல்ல, இந்த ரெபாசிட்டரிய நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல கிட் ரிமோட் ஆட். அதாவது இந்த பர்ட்டிகுலர் ரெபாசிட்டரியில தான் நம்ம வந்துட்டு புஷ் பண்ண போறோம்ன்றத நம்ம சொல்றோம். சொல்லியாச்சு. தென் அட் லாஸ்ட் புஷ் ஆப்பரேஷன். புஷ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளோட சிஸ்டம்ல இருந்து GitHubக்கு அந்த பர்ட்டிகுலர் கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு போற ஒரு விஷயம். ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டர்ன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல புஷ்ஷ வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த புஷ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் விஷயம் பிரான்ச்ச குறிக்கும். எந்த பிரான்ச்ல நம்ம புஷ் பண்றோம்ன்றது இருக்கு. வேற ஒரு பிரான்ச்ல நீங்க புஷ் பண்றதா இருந்தா, அந்த பிரான்ச்சோட நேமும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ அத பத்தின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நான் குடுக்குறேன். அண்ட் என்டர் தட்டுன உடனே, யூ வில் கெட் சம் பாப்பப்ஸ். ஸோ உங்களால வந்துட்டு இங்க பார்க்க முடியும். சம் பாப்பப்ஸ். ஓகே. ஓப்பன் வித் ப்ரௌசர் அந்த மாதிரி இருக்கா? ஸோ ஓப்பன் வித் ப்ரௌசர்ன்னு குடுக்கும்போது, எனக்கு இந்த ப்ரௌசர்ல வந்துட்டு அது ஓப்பன் ஆகும். ஆத்தரைஸ் ஆகும். அண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறேன். சக்சீடட். ஸோ இது பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு அந்த GitHubம் நம்மளோட கம்ப்யூட்டரும் வந்துட்டு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே. சிங்க் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன இப்ப புஷ் பண்ணாலுமே வந்துட்டு தட் வில் கோ டூ தட் திங். ஸோ இங்க வந்துட்டு 100% வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நான் இத ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா, ஐ வில் கெட் மை நியூ கோட்ஸ். நம்மளோட Flutter கோட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கோட யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும்னா, நீங்க டைரக்ட்டா வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் URL வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணலாம். பப்ளிக்ல இருந்தா அவங்களால அத பார்க்க முடியும். ஓகே. இல்ல அவங்களும் இதுல எடிட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்க கொலாபரேட்டர்ன்னு இருக்கு. இந்த கொலாபரேட்டர்ல அவங்களோட ஐடியும் நீங்க ஆட் பண்ணிடணும். ஸோ அவங்களால உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள்ல. ஏன்னா பப்ளிக்ல இருக்கும்போது ஒருத்தவங்களால பார்க்க தான் முடியுமே தவிர, ஆக்சுவல் விஷயத்த எடிட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வந்துட்டு கொலாபரேட்டர்ஸ வந்துட்டு பார்த்து சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஆட் பண்ணுங்க. ஓகே. தென் தட்ஸ் இட் கைஸ். ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு புஷ் ஆயிடுச்சு. ஒருவேள நான் வந்துட்டு இன்னொரு பிரான்ச் ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நீங்க இப்போ டைரக்ட்டாவே பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோர்ஸ் கண்ட்ரோல்ன்றத டச் பண்ணீங்கன்னா, இங்க வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். கமிட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு சேஞ்சஸ் பண்றேன். விசிபிள் ஸ்நாக் பார். அந்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்றேன். அண்ட் இத நான் சேவும் பண்ணிக்கிறேன். ஓகே. அது ஸ்க்ரீன்லயுமே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட்டா? இந்த இந்த பர்ட்டிகுலர் சேஞ்சஸ வந்துட்டு உங்களால இந்த கிட்ல வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே. இவங்க வந்துட்டு இங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் லைன வந்துட்டு இந்த மாதிரி மாத்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களால பார்க்க முடியும். பார்த்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிலவென்ட் மெசேஜ வந்துட்டு போடலாம். டெக்ஸ்ட் சேஞ்ச்ட் இன் பட்டன். அந்த மாதிரி ரிலவென்ட்டான மெசேஜ போட்டு கமிட் பண்ணிடணும். அண்ட் எஸ் குடுத்துருங்க. கமிட் பண்ணதுக்கு அப்புறமா, இத வந்துட்டு சிங்க் சேஞ்சஸ்ன்னு இருக்கா? இத குடுத்தா இது புஷ் ஆயிடும். சிங்க் பண்றது மூலியமா மட்டும் தான் வந்துட்டு புஷ் நடக்கும். ஓகே. ஸோ இது டோட்டலா புஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம GitHubக்கு போயிட்டு, நம்பளோட கோட் இருக்குல்ல, அந்த கோட வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணி இருக்கேன்றத உங்களால வந்துட்டு பார்க்க முடியும் ஆக்சுவலா. இப்போ ஒரு கான்ட்ரிபியூட்டர் வந்துட்டு நான் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ்க்கு போங்க.
கான்ட்ரிபியூட்டர்ஸ் இதுல ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டரை நான் ஆட் பண்றேன். அவங்களுக்கு இன்விடேஷன் போகும். அவங்க வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணணும். அவங்க சைட்ல இருந்து. ஓகே. ஸோ அவங்க அத அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க எப்படி வந்துட்டு அத குளோன் பண்ணுவாங்க? அவங்க எப்படி வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணுவாங்க? அத இந்த இடத்துல இருக்கிற ஆக்சுவலான ஒரு ஓனர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அத புல் பண்ணுவாரு? அது எல்லாத்த பத்தின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டேன். இன்விடேஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆகுது. ஓகே. ஸோ, அவங்களால வந்துட்டு இந்த கோட ஃபுல்லாவே வந்துட்டு பார்க்க முடியும் இப்போ. அந்த கான்ட்ரிபியூட்டரால. அது பப்ளிக்ல தான் இருக்கு. ஸோ, வந்துட்டு அவங்களால பார்க்க முடியும். ஸோ, பிரைவேட்ல இருந்துச்சுன்னா, அந்த பிரைவேட்ல இருக்க கோட அவங்களால பார்க்க முடியும். பிகாஸ் அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கான்ட்ரிபியூட்டரா ஆயிட்டாங்க. கரெக்ட்டா? இந்த இடத்துல இந்த கிட் க்ளோன்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இத வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமா, நம்மளோட விஎஸ் கோட் இதுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி பிரஸ் பண்ணீங்கன்னா, கிட் க்ளோன்னு சொல்லிட்டு உங்களால வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு கெட் பண்ண முடியும். ஓகே. கிட் க்ளோன்ல இந்த யுஆர்எல்ல வந்துட்டு பாஸ் பண்ணி என்டர் தட்டுங்க. அண்ட் லொகேஷன வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகே. தென் ஃபோல்டர சூஸ் பண்ணிட்டு, இந்த பர்ட்டிகுலர் ரெபாசிட்டரில என்னோட கோட் எல்லாமே குடுத்தா போதும். அந்த மாதிரி. ஓப்பன் இன் திஸ் நியூ விண்டோ இட்செல்ஃப். ஸோ இது குடுத்ததுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு செட்டப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரன் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு ரன் பப்கெட். ஓகே. ஸோ ரன் பப்கெட் குடுத்ததும் எல்லா எரரும் போயிட்டு எல்லாமே வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆயிடும். யாஹ்! ஸோ இந்த இடத்துல இவங்க விசிபிளுக்கு பதிலா விசிபிலிட்டி அப்படி இல்லன்னா ஸ்நாக் பாருக்கு காமன் ஸ்நாக் பார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் அவங்க பண்ணிட்டு, இந்த கிட்ல அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்றாங்க. ஓகே. சேவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இத. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு கிட்ல வந்துட்டு சேஞ்சஸ் மேட் டூ ஸ்நாக் பார் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ குடுத்து கமிட் பண்ணிடுறாங்க. டோட்டலா. தென் சிங்க் பண்ணிடுறாங்க. ஓகே குடுத்துருங்க. ஸோ இந்த கோட் வந்துட்டு அங்க போயிடும். ஸோ நம்ம GitHubப போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லா வந்துட்டு அது சிங்க் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் GitHubப கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, நம்ப நியூவா பண்ண சேஞ்ச் பை கான்ட்ரிபியூட்டர் வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். அவர் என்ன சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு டோட்டலா. தென் இந்த சேஞ்ச் வந்துட்டு ஆக்சுவலான யூசருக்கு வருமான்னு கேட்டா வராது. இதுதான் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த விசிபிளும் மாறல. சாரி. இந்த பர்ட்டிகுலர் ஓனரும் மாறல. அண்ட் ஆல்சோ விசிபிலிட்டியும் மாறல. டோட்டலா மாறல. இங்க பார்த்தீங்கன்னா சிங்க் சேஞ்சஸ்ன்னு இருக்குல்ல, டவுன் ஏரோ. அதாவது அந்த இடத்துலருந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு இது காமிக்குது. ஓகே. இத நம்ம பிரஸ் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு இங்க விசிபிள் ஆயிடும். விசிபிலிட்டின்னு மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ காமன் ஸ்நாக் பார்ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்ளோ தான் வந்துட்டு புஷ் அண்ட் புல். இல்ல உங்களுக்கு இந்த சிங்க் சேஞ்சஸ் காமிக்கலன்னா, டைரக்ட்டா நீங்க இங்க கிளிக் பண்ணி புல்லுன்னு குடுத்துக்கலாம். அந்த மாதிரி புல் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ வந்துட்டு உங்களால கெட் பண்ண முடியும். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த புல் அண்ட் புஷ் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இத விடவே கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் இருக்கு. மெர்ஜ் அண்ட் ரீபேஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு பார்க்கலாம்.